இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கொடுக்கும்படி உங்களோடு இணைந்து நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நன்றி பெருக்கோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கின்றது இந்த மாதம் முடிவதற்கு. 28 நாட்கள் ஆண்டவர் கண்மணி போல நம்மை பராமரித்து கரம் பிடித்து வழிநடத்திருக்கின்றார். எல்லா விதமான சோதனை, வேதனை, கஷ்டம், நஷ்டம், கடன் சுமை, ஆபத்து, விபத்திலிருந்தும், மன உளைச்சலிலிருந்தும், பலதரப்பட்ட காரியங்களிலிருந்தும், நபர்களிலிருந்தும், நிகழ்வுகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்த கிருபையை நினைத்து பார்த்து, ஆண்டவரே உமக்கு தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று நன்றி பெறக்கூடிய இந்த புதிய நாளை, இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். இந்த புதிய வாரத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும், பயணத்தையும், வாழ்வையும், பிள்ளைகளுடைய படிப்பையும், அவருடைய முயற்சியையும், காரியங்களையும், இந்த கோடை வெப்பத்திலும் கூட ஏதோ நாம் இணைந்து சுற்றுலாவாக செல்லலாம், அல்லது வேறு சொந்த பந்தங்களை பார்க்க செல்லலாம். எங்கிருப்பினும் நீங்கள் எங்கு சென்றாலும் நல்ல உடல்நலத்தோடு இருக்க, இந்த வெப்பநிலையை தாங்கிக் கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட உடல் நிலையையும் பராமரிப்பையும் விவேகத்தையும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக இந்த புதிய வாரத்தில் நாம் இணைந்து ஜெபிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தில் ஆண்டவர் 2 முக்கிய கருத்துக்களை கூறுகிறார். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதனுடைய கிளைகள். நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் அதிக பலன் தருவீர்கள். என்னால் இன்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற எச்சரிக்கையும் ஆண்டவர் விடுக்கின்றார். பிரியமான சகோதர சொல்லே, குருமடத்தில் குருவானவர் குரு மாணவர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் கூறியது, கெட்டவனோடு சேர்ந்த நல்லவனும் கெட்டு போவான், ஆனால் நல்லவர்களோடு சேர்ந்த கெட்டவன் நல்லவனாக மாறுவான். நல்லவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கெட்டவனும் நல்லவனாக மாறுகிறான். ஆனால் கெட்டவனோடு ஒரு நல்லவன் சேருகின்ற போது அவனும் கெட்டவனாக மாறுகிறான். பிரியமான சகோதர சொல்லி ஒரு மாணவர் எழுந்து கேட்டார், ஐயா, கெட்டவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்லவரை அனுப்புகின்ற போது அவன் மற்றவர்களுக்கு போதித்து கெட்டவனை நல்லவனாக்க மாட்டானா? ஏன் இவ்வாறாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு குருவானவர் ஒரு அருமையான உதாரணத்தை சொன்னார். மாணவர்களே, ஒரு குடத்தை எடுத்து வாருங்கள். குடம் எடுக்கப்பட்டது. அதில் 99 தடவை ஒரு டம்ளர்ல பாலை ஊற்றினார். கடைசி 100வது முறை ஒரு டம்ளர் தண்ணீரை ஊற்றினார். மாணவரிடம் கேட்டார், என்ன தெரிகின்றது, எது எதுவாக மாறி இருக்கின்றது என்று. அவர்கள் கூறினார்கள், இந்த ஒரு டம்ளர் தண்ணீரும் பாலாக மாறிவிட்டது, அங்கு வெண்மையாக இருக்கின்றது என்பதை அவர் மாணவர்களுக்கு போதித்தார். இன்னொரு குடத்தை எடுத்து வர சொன்னார். இன்னொரு மாணவனிடம் அவன் எடுத்து வந்தார். இப்போது 99 முறை ஒரு டம்ளர்ல தண்ணீரை நிரப்பினார். கடைசியில் ஒரு டம்ளர் பாலை எடுத்து ஊற்றினாராம். இப்போது என்ன தெரிகின்றது, என்ன பார்க்கின்றீர்கள் என்று குரு மாணவர்களை கேட்க, அவர்கள் ஒட்டுமொத்தமாக, குருவே, தண்ணீர் தான் தெரிகின்றது, இந்த தண்ணீரில் கலந்த அந்த பாலும் தண்ணீராக மாறிவிட்டது என்று கூறினார்களாம். பிரியமான சகோதர சகோதரே, நல்லவனிடம் கெட்டதும் உண்டு, கெட்டவனிடம் நல்லதும் உண்டு. ஆனால் ஆண்டவர் விரும்புவதெல்லாம் நாம் நல்லவர்களாகவே வாழ வேண்டும் என்பதுதான். அதற்கு அவர் என்ன கூறுகிறார், என்னோடு இணைந்திருந்தால் என்னுடைய குணநலங்களை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். நானே திராட்சை கொடி,
நீங்கள் அதனுடைய கிளைகள். நீங்கள் அதிகமாக பயனளிக்க வேண்டும், பலன் தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஏனென்றால் கொடி நன்றாக இருக்கின்ற போது பழங்களும் நன்றாகத்தானே வரும். முள் செடியில் அத்திப்பழத்தை பறிக்க முடியுமா? அல்லது வேறு ஏதாவது ஒரு மரத்தில் மாங்காய் பறிக்க முடியுமா? இல்லை. அதனுடைய மரங்களுக்கு தகுந்தாற் போல்தான் அதனுடைய பலனும் வருகின்றது. ஆகையால் இதோ நீங்கள் பலனளிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் அதிக பலன் தருவீர்கள். பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு அந்த உடன் இருப்பு, இணைந்திருத்தல். ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் நான் மட்டும் ஜெபித்தால் பத்தாது, இணைந்து ஜெபிப்போம் என்ற தலைப்பிலே உங்களோடு ஒவ்வொரு நாளும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இணைந்து ஜெபிப்போம். அந்த இணைந்து இருக்க வேண்டும். கொடியோடு இணையாத கிளைகள் கத்தரிக்கப்படும், எரிக்கப்படும், அவர்கள் தூர வீசப்படுவார்கள். பிரியமான சகோதர சகோதரர்களே, முதல் வாசகத்துல என்னதான் பவுலடிகளார் மனம் மாறினாலும் அவரை கொல்ல திட்டமிடுகிறார்கள். பர்னபாதான் அவரை அழைத்து அப்போஸ்தலர்களிடம் சென்று அவருக்கு பவுலடியாருக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்ததாகவும் பேசியதையும் எல்லாத்தையும் அவருடைய மனமாற்றத்தையும் விளக்குகிறார். அதற்கு பிறகுதான் அப்போஸ்தலர்கள் பவுலடியாரை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு அவர் பல இடங்களுக்கு சென்று போதித்தாலும் அங்கும் அவரை கொல்ல நினைக்கின்றார்கள். அங்கும் உடனிருந்து ஒரு சில நபர்கள் பவுலடியாரை காப்பாற்றுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரர்களே, உடனிருப்பு என்பது எப்போதெல்லாம் ஆபத்தும் துன்பமும் துயரமும் வேதனையும் வருத்தமும் கவலையும் கண்ணீரும் இருக்கின்றதோ அப்போது உடனிருப்பவர்கள்தான் உண்மையான நட்பும் உண்மையான சொந்த பந்தங்களும். சிறப்பான விதத்தில் அங்குதான் இணைந்திருத்தல். இன்று நிறைய நபர்கள் குடும்பத்தோடு இணைந்திருப்பதில்லை. பணம் 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 புகழ் பட்டம் என்று அங்கு மிகுமாக சம்பாதிப்பதில் குறிக்கோளாக இருக்கின்றார்கள். ஆனால் தன்னுடைய மனைவியோடு மக்களோடு நேரம் செலவழிப்பது இல்லை. அவர்கள் கூறுவதெல்லாம் நேரம் இல்லை என்று இல்லை, அதை அவர்கள் மறுக்கின்றார்கள், அதை அவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள். அத்தனை பேருக்கும் நேரம் உண்டு, நேரம் இல்லை. ஒரு பிள்ளையிடம் கேட்டேன், என்ன ஆலயத்துக்கு வருவதில்லையா? ஃபாதர், எனக்கு நேரமே இல்லை ஃபாதர், நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். நேரமே இல்லையா? ஆண்டவரோடு இணைந்திருக்கவில்லை என்றால் நீ என்னதான் உழைத்தாலும் அத்தனையும் ஒரு நாள் ஒரு பூஜ்ஜியமாக மாறிவிடும். பிரியமான சகோதர சகோதரர்களே, அதைத்தானே நம்ம எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ நபர்கள் பணத்திற்கும் உழைப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, அல்லது பிள்ளைகள் வேறு பாதைக்கு சென்று ஊதாரித்தனமாக கெட்ட நடத்தைகளை அல்லது இதோ அடிமைத்தனத்திற்கு, ஏதோ ஒரு அடிமைத்தனத்திற்கு சிக்கி தவித்து இன்றைக்கு அவர்களே பிள்ளைகளை ஒரு பெரிய சுமையாக எத்தனை குடும்பங்கள்ல மாறி இருக்கின்றார்கள். பிள்ளைகளை நினைத்தால் இவனை ஏண்டா பெத்தோம், இவளை ஏண்டா பெத்தோம். இதோ பிள்ளைகள் இல்லாம இருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்கும். அது இந்த பிள்ளை பெத்ததுக்கு பெக்காமே இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு பிள்ளையா, கேடுகட்ட என்று எத்தனை நபர்கள் கோபத்துல எரிச்சல்ல பேசக்கூடிய சூழ்நிலை. காரணம் பிள்ளைகள் அல்ல, பெற்றோர்கள். பெற்றோர்களே அத்தனைக்கும் காரணம். ஏனென்றால் பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதாது, அவளோடு இணைந்து பயணிக்க வேண்டும். நாம் திராட்சை கொடி, பிள்ளைகள் அதனுடைய கிளைகள். நாம் தான் அந்த கிளைகளை உருவாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். கனி தரக்கூடிய விதத்துல அதை அவ்வப்போது இதோ தேவையற்றதை தரித்து விட வேண்டும். தேவையற்ற குணநலங்கள், தேவையற்ற நட்பு, தேவையற்ற உறவு, தேவையற்ற பேச்சு, தேவையற்ற நேரம் செலவழித்தல், இவை அத்தனையும் தரித்தால் மட்டுமே நல்ல கிளைகளாக இருக்க முடியும். அப்போதுதான் அந்த செடியோடு இணைந்திருக்கும். பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளில் அந்த பர்னபாவை போல அந்த ஆபத்து காலத்துல பவுலுடையாருக்கு உடனிருந்தார், இணைந்திருந்தார்.
ஆகையால் இதோ பெரிய ஆபத்திலிருந்து அவரை காப்பாற்றினார். இன்று நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட உறவு, அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட உண்மையான நிலையான பாசம் பொங்க வேண்டும் என்பதுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவரோடு இணைந்திருந்தால் மட்டுமே நீங்கள் கனி தருவீர்கள். இதோ என்னை விட்டு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று எச்சரிக்கின்றார். செய்கின்றேன், வாழ்கின்றேன், சாதிக்கின்றேன், வெற்றி பெறுகின்றேன், என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நீ இருந்தாலும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவை, என்னுடைய உடனிருப்பு உனக்கு தேவை. என்னோடு நீ இணைந்திருந்தால் மட்டுமே நீ இன்னும் கனி தருவாய். இதோ என்னால் இன்று உன்னால் எதுவும் செய்ய முடியாது, ஆகையால் நீ கவனமாக இரு. பிரியமான சகோதர சகோதரிகளே, என்று ஆண்டவரோடு இணைந்திருப்பது என்ன? நற்கருணை மட்டும்தான். அந்த திவ்ய நற்கருணையில ஆண்டவரோடு அவ்வப்போது நாம் இணைகின்றோம். திருவருட் சாதனங்கள் வழியாக இணைகின்றோம். மற்றும் நம்முடைய வழிபாடுகளில், கத்தோலிக்க வழிபாடுகளில் பங்கேற்பதன் வழியாக, இறைவனுடைய வார்த்தையை வாசிப்பதன் வழியாக, அதன்படி வாழ்கின்ற போது நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றோம். இணைந்திருந்தால் மட்டும் போதாது, அந்த இறைவனைப் போல நாம் செயலிலும் காண்பிக்க வேண்டும். அந்த குணநலங்களை நாம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வாரத்தில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அவரோடு இணைந்திருந்தால் நாம் அதிக பலன் தர முடியும். அவரின்றி வேறு ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலை நம்மிடம் இந்த நாளிலே நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நினைவூட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவராக வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் திருப்பலியில் பங்கேற்று நற்கனை கொண்டாட்டத்தில் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து திவ்ய நற்கனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இணைந்திருக்கக்கூடிய வல்லமை, ஜெபத்தின் வழியாக நம்முடைய குடும்பத்தார் இணைந்து ஜெபிக்கின்ற வேளையில ஒன்று கூடி வருகின்ற போது நல்லதோ கெட்டதோ அத்தனைக்கு நம்முடைய சொந்த பந்தங்கள் உடனிருந்து ஜெபிக்கின்ற வேளையில உடனிருக்கின்ற போது அங்கு இறைவன் உயிருள்ள கடவுளாக இருக்கின்றார். அங்கு சக்தியும் வல்லமையும் ஆற்றலும் அற்புதமும் நடக்கும் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ இந்த வாரம் முழுவதும் எந்தெந்த விதத்தில் நான் ஆண்டவரோடும், என் குடும்பத்தாரோடும், என்னுடைய நண்பர்களோடும், என்னுடைய சொந்த பந்தங்களோடும் இணைப்பு பாலமாக நான் இருக்கின்றேன், இணைந்து வாழ்கின்றேன். தனிமரம் தோப்பாக முடியாது. நான் இந்த சமூகத்தோடு நான் இணைந்து பயணிக்க வேண்டும். எல்லோரும் எல்லாம் எனக்கு தேவை என்று அந்த உயர்ந்த எண்ணத்தோடு வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படி நாம் இந்த நாளிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரின்றி எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த முடிவுக்கு வருவோம். ஆண்டவரை நாடுவோம். ஒரு பச்சிலம் குழந்தை தன்னுடைய தாயை நம்பி வாழ்வது போல நாமும் அந்த இறைவனை நம்பி அவரோடு இணைந்து கனிதரக்கூடிய மக்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.